ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஜிகே பேசுறேன். ஸோ, இது என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க வந்து நெறையா புக் ரிவ்யூ போடுறவங்க. அ முக்கியமா இந்த புக் ஃபேர்ல அ நெறைய பேரோட அந்த புக் ரிவ்யூஸ் கேட்டு கேட்டு, புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டு கேட்டு, மெயினா தமிழ் புத்தகங்கள் நெறையா வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அதுக்கப்புறமா நம்ம வாசிச்ச புத்தகத்த மத்தவங்க கிட்ட, "அச்சோ! இது எவ்ளோ நல்லா இருந்தது தெரியுமா?" அப்படின்னு சொல்ற அந்த சந்தோஷத்துல இருந்து எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நாமளும் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து ரெக்கமெண்டேஷனோ, ரிவ்யூவோ கிடையாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு பெரிய அ இலக்கிய அறிவோ இல்ல, அந்த ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் ஒரு நார்மலான ஒரு வாசகர் அவ்வளோதான். அ நல்ல கதைகள் இருந்துச்சுன்னா, அத படிச்சுட்டு 4 பேர்கிட்ட சொல்லி, சொல்லி "இது இப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்ற ஒரு நார்மலான பெர்சன் அவ்வளோதான். அண்ட் ரொம்ப அம் இப்ப தான் வந்து ஐ ஸ்டார்ட்டட் ரீடிங் மோர் புக்ஸ். நெறைய டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்ச ஒரு ஆளு. எஸ்பெஷலி தமிழ் புத்தகங்கள் இப்ப தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு தமிழ் புக்கு குடுத்துருந்தாங்க. அது வந்து அ அது அது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு யோசனை. நாம ஏன் நெறையா புக்ஸ் அதுக்கு முன்னாடி தமிழ் புக் படிச்சிருக்கேன். படிக்காம இல்ல. ஆனா நெறைய ஏன் நம்ம அந்த மாதிரி தமிழ் புத்தகங்கள படிக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் கரெக்ட்டா புக் ஃபேர் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி புக் ஃபேருக்கு வந்து எந்த இங்கிலீஷ் புக்ஸும் வாங்கக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் புக்ஸ் நெறையா இருக்கு. நெறைய நம்ம படிச்சிருக்கோம். நெறையா இங்கிலீஷ் புக்ஸ்ல இருக்க நெறைய ஆத்தர்ஸ் ஓரளவுக்கு எனக்கு ஐ மீன் தெரியும். இந்தியன் ஆத்தர்ஸ் அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். தமிழ் புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிச்சு, இந்த வாட்டி அ புத்தக காட்சிக்கு போயிருந்தபோது, மனசுல நெனச்சுட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி நம்ம தமிழ் புக் மட்டும் தான் வாங்கணும் நம்ம அப்படின்னு. ஸோ, அததான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் என்ன புக்கு வாங்குனேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ எப்பயும் புக்கு வாங்கும்போது நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ், அப்புறம் எங்க அம்மா, அப்பாக்கு, அப்புறம் எங்க அத்தை, மாமாக்கும் ஒரு ரொட்டேஷன் விட்டுட்டு போனா எப்படி இருக்குன்ற மாதிரி சேர்த்து தான் வாங்குவேன். ஸோ இந்த வாட்டி நான் முக்கியமா பார்க்க போனது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ், எஸ்பெஷலி மலையாள டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ், அப்புறம் ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் பற்றிலாம் நிறையா கேட்டிருந்தேன். எஸ்பெஷலி இந்த ஆத்தருக்காக போனது கேஆர் மீரா அவர்கள். அவங்களோட இந்த புக்கு வாங்கியிருக்கேன். சூரியனை அணிந்த ஒரு பெண் அப்படின்னு. இது வந்து எதிர் வெளியீடுல இருந்து வந்திருக்க புக்கு. ஸோ நெறைய வாங்கியிருக்கேன் ஆக்சுவலா கேஆர் மீராவோட புக்கு. நான் இதுவரைக்கும் படிச்சதில்ல. ஆனா நான் நெறைய கேட்டிருக்கேன். ரொம்ப நாளா அவங்கள நான் Instagramல ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு மலையாளத்தில இருக்கிற புக்ஸ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் விட, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுங்கிறதுல எனக்கு ஒரு இது. ஏன்னா நான் ஹேங் வுமன் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல. இப்போ தமிழ்ல அவங்களோட டிரான்ஸ்லேஷன் எப்படி பார்க்கணும்னு ஒரு இது. ஸோ அப்புறம் யூதாஸின் நற்செய்தி பை கேஆர் மீரா. மீரா சாது பை கேஆர் மீரா. தேவதையின் மச்சங்கள் கருநீலம் இதுவும் பை கேஆர் மீரா. எல்லா புக்ஸுமே வந்து செந்தில்குமார் அவர்கள் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு புக்கு என்னன்னா, காட்டு பேச்சிகளை காதலித்தவன் பை மாரி செல்வராஜ். ஆ, மாரி செல்வராஜ் புக் எழுதினாருன்னு சொன்ன உடனேவே எனக்கு ரொம்ப ஒரு அ எதிர்பார்ப்பு இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஏன்னா, அவரு சினிமாவே பயங்கரமா ஆர்ட் மாரி எடுப்பாரு. புக் வந்து எப்படி எடுக்குறாரு எழுதியிருக்காரு சாரி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ ஷார்ட்டா ஆரம்பிப்போம். அவங்க இப்போ ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாரியும் ஒண்ணு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் ஐ ஸ்டார்ட்டட் வித் திஸ் ஒன். காட்டு பேச்சுகளை காதலித்தவன் பை மாரி செல்வராஜ். அப்புறம் அப்புறம் எனக்கு நாடன் சூர்யா அவர்களோட கவிதைகள் இது வந்து ஒரு புக்கா படிக்கணும்னு எனக்கு ஆசை. நான் அவங்கள Instagramல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் போடுற அந்த ஸ்னிப்பெட்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கவிதைகள் படிக்கணுன்றதுக்காக முகவரியற்ற தெருவின் 3வது வீடு பை நாடன் சூர்யா. அவரோட இன்னொரு ஒரு புக்கு தட்டாதே திறந்திருக்கிறேன். படிச்சு பாருங்க நல்லாயிருக்கும். கவிதைகள் ரொம்ப என்ன மாரி லிட்ரரி கவிதைகள் ரொம்ப புரியாதவங்க, இந்த மாரி சின்ன சின்னதா நம்மளுக்கு புரியிற மாரி ரிலேட்டபிள் கவிதைகள் படிக்க பிடிக்கும்னா நீங்க படிக்கலாம். அப்புறம்
சீர்வாசகர் வட்டத்துல இருந்து இந்த புக்க பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு புக் வேணும்னு சொல்லும்போது, இத வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. "வால்காவிலிருந்து கங்கை வரை" அப்படிங்கிற புக்கு ரிட்டன் பை ராகுல் சாங்கிருத்தியாயன். அது வந்து தமிழ்ல மங்கை அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இது குடுக்கணும் அம்மாகிட்ட. அதுக்கப்புறம் கல்கி சாரோட சிறுகதைகள் பாகம் 1, 2 இருக்கு. இது வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் காலாபாணி புக்கு. இது பரபரப்பா பேசப்பட்ட ஒரு புக்கு. நெறைய நாளா வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்த ஒரு புக்கு. இது படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னலி நமக்கு கொஞ்சம் தைரியம் வேணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். முதல்ல பெரியவங்க யார்கிட்டயாவது படிக்க சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். பட் இது எங்க அப்பாக்காக வாங்கினது காலாபாணி புக்கு. அடுத்து பெருமாள் முருகன் சாரோட இந்த சிறுகதைகளோட தொகுப்பு. ஆக்சுவலா சார நாங்க நேர்ல பார்த்தோம். ஆனா, அவங்க கிட்ட எங்களுக்கு ஆட்டோகிராஃப் வாங்க முடியல. ஏன்னா, அவங்க கிளம்புற வேகத்துல இருந்தாங்க. பட் இவரோட சிறுகதைகள். அண்ட் சுந்தர ராமசாமி ஐயாவோட சிறுகதைகள் தொகுப்பு. இது வந்து முழு தொகுப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது. அதுக்கப்புறம் இந்திரா சௌந்தரராஜன் அவங்களோட சிவரகசியம்ங்கிற இந்த புக்கு. அவரோட அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரீஸோட இருக்கிற அந்த த்ரில்லர் அவங்க எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது படித்து பார்க்கணும். ஸோ இதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்க கலெக்ஷன்ஸ். இதில் எதெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத போக போக பார்க்கலாம். நீங்கள் போயிருந்தீங்களா புக் ஃபேருக்கு? என்ன புக்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.